சுபு சுபு ஐயோ ஒன்றும் புரியல. ஐயோ ஐயோ சுபு என்ன ஐயோ நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. ஐயோ என்ன காயத்ரி, இன்னும் கோயில்ல நடந்ததே நினைச்சிட்டு இருக்கியா? உங்க அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இங்க நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? மனசு கேட்கல அண்ணி, உள்ளுக்குள்ள ஏதோ உறுத்திக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, எல்லாமே நல்லதுக்குதான். காயத்ரி, உன் வயித்துல குழந்தை உண்டான நேரம் இனிமே எல்லாருமே நல்லா இருப்போம் காயத்ரி. காயத்ரி வீரா, வா வா. என்ன வீரா, சொல்லாம கொள்ளாம வந்திருக்க? முதல்ல கையை கொடு. நீ சொன்னாலும் சொல்லனாலும் முத ஆளா வந்து நிக்கணும். அதான் தாய்மாமனோட உறவுன்றது. என்ன வீரா, அதுக்குள்ள அம்மா சொல்லிட்டாங்களா? அதுக்குள்ளயா? இதுவே லேட்டு. சரி, அப்பா எங்க? பேர குழந்தை பிறக்க போது இல்ல, அதுக்குள்ள தலைகால புரியாம சுத்திட்டு இருக்காரு. நாங்க 2 பேரும் ஒன்னாதான் வந்தோம். அவரு உனக்காக என்னென்னவோ வாங்கணும்னு கடைக்கெல்லாம் போயிருக்காரு. எனக்கு தான் பொறுமை இல்ல, அதான் நேரா இங்க வந்துட்டேன். கடைக்கு போயிட்டாரா? அவ்வளவுதான், இன்னைக்கு பாதி மார்க்கெட் நம்ம வீட்ல தான் இருக்க போகுது. எதுக்கு இவ்ளோ சிரமப்படுறீங்க? என்னது சிரமமா? இதுல என்ன சிரமம் இருக்கு? இந்த குழந்தைக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப. அந்த சிரமத்துக்கு தான் கடவுளா ஒரு தெய்வ குழந்தைய கொடுத்திருக்காரே. எல்லா குழந்தைங்களுமே தெய்வ குழந்தைதான் அண்ணி. இன்னும் சொல்ல போனா குழந்தைங்களே தெய்வம் தான். அது என்னமோ சரிதான். ஆனா சில குழந்தைங்களுக்கு மட்டும் பெத்தவங்க சரியா அமையாததுனால அவங்க வாழ்க்கையே மாறிடுதுல்ல. சரி, நான் போயிட்டு அப்புறமா வரேன். வீரா, ஏன் வீரா? பின்ன நீங்க 2 பேரும் என்னவோ தினமும் ஒரு தகவல்ல வரா மாதிரி ஆன்மீக தத்துவம் ஆத்த ஆரம்பிச்சிட்டீங்க. அடிச்சன பாரு. போன் அடிக்குது பாரு. சூர்யா தான் கால் பண்றாரு. பேசு பேசு. சொல்லுங்க சூர்யா. காயத்ரி. சூர்யா, என்னாச்சு சூர்யா? நீ தனியா இருக்கியா? கொஞ்சம் தனியா வையேன். என்னாச்சு சொல்லுங்க. ஒரு நிமிஷம் தனியா வா காயத்ரி. பேசிட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். சொல்லுங்க சூர்யா. காயத்ரி காயத்ரி காயத்ரி, பெரிய தப்பு பண்ணிட்டேன் காயத்ரி. தப்பா? என்ன சொல்றீங்க சூர்யா? ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் காயத்ரி. அழாம என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் காயத்ரி. சூர்யா ப்ளீஸ் ரிலாக்ஸ். சுபு. சுபுவா? சுபுக்கு என்னாச்சு சூர்யா? ஐயோ காயத்ரி. ஐயோ என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க சூர்யா ப்ளீஸ். சுபுவை நான் கொலை பண்ணிட்டேன் காயத்ரி.
சூர்யா? சும்மாவா கொலை பண்ணிட்டேன் காயத்ரி. ஆமா காயத்ரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் ஆபீஸ்க்கு சுப்பு வந்தா. காயத்ரி, நான் வேணும் பண்ணல காயத்ரி. கோவத்துல அப்படி தள்ளி தான் விட்டேன் காயத்ரி. ஆனா அதுக்கப்புறம் நான் எந்த தப்பு பண்ணல காயத்ரி. அப்படியே ஐயோ அவளை இடிச்சுக்கிட்டு விழுந்துட்டா காயத்ரி. சரி சூர்யா, ரிலாக்ஸ். இதுல உங்க தப்பு எதுவுமே இல்ல. நீங்க தெரியாம தான் பண்ணிருக்கீங்கல்ல. சூர்யா, இப்ப எங்க இருக்கீங்க சூர்யா? நான் எங்க ஆபீஸ்ல இருந்து ஒரு 4 தெருவு தள்ளி தான் இருக்கு. சரி, நீங்க அங்கே இருங்க. இப்பதான் வீரா வந்தான். நான் அவனை அங்க அனுப்பி வைக்கிறேன். வீரா, வீரா அங்க வந்திருக்கானா? டென்ஷன் ஆகாதீங்க சூர்யா. அவன் அங்க வந்ததும் சுப்புவோட டெட் பாடி எடுத்துக்கிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுங்க. சரி காயத்ரி, நானே போய் சரணடைஞ்சிடுறேன். நீங்க அங்க போய் நடந்தது அப்படியே சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு பாத்துக்கலாம். சரி காயத்ரி, பை. ஐயோ சும்மா ஐயோ. வீரா, இங்க வாயேன். என்ன காயத்ரி? வீரா, அது அங்க சூர்யா. சூர்யாவுக்கு என்ன? சூர்யாவுக்கு ஒண்ணும் இல்ல. சூர்யா, சூர்யா, என்னாச்சு சொல்லு. சூர்யா சுப்புவை கொன்னுட்டாரு. காயத்ரி, என்ன சொல்ற? பாரு காயத்ரி, அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காது. நீ எதுக்கும் கவலைப்படாத. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கேன். சரியா? தைரியமா இரு, நான் வந்துடுறேன். வீரா, ஹாய் உமா, எப்போ வந்தீங்க? நீங்க மும்முரமா சாமி கும்பிட்டுட்டு இருந்தீங்களே, அப்பவே வந்துட்டேன். அப்புறம் எக்ஸாம்லாம் எப்படி பண்ணீங்க? உங்களுக்கு என் மேல கோவமே வராதா? எதுக்குங்க? எதுக்கா? அன்னைக்கு நான் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணி பேசிட்டேன்ல. நான் ஹர்ட் ஆனதாங்க கோவம் வரும். அன்னைக்கு நீங்க உங்க மனசுக்கு பயந்து பேசிருந்தீங்கன்னா உண்மையாவே நான் ஃபீல் பண்ணிருப்பேன். அன்னைக்கு உங்க வீட்டுக்கு பயந்தானே நீங்க பேசுனீங்க. அதெல்லாம் ஒன்றும் பெருசா எடுத்துக்கலங்க. சரி விடுங்க. நான் அன்னைக்கு உங்ககிட்ட அப்படி பேசினதுக்கு சாரி. அண்ட் நீங்க எனக்கு பண்ண ஹெல்ப்புக்கு தேங்க்ஸ். இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். ஓகே? ஜெகன் நில்லுங்க. என்ன எதுவுமே சொல்லாம போறீங்க? என்னங்க சொல்லணும்? ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் தானே சொன்னேன். ஃப்ரெண்டு, அதான் பிரச்சனையே. இதுல என்னங்க பிரச்சனை? மனசுக்குள்ள லவ் வச்சுக்கிட்டு எப்படிங்க ஃப்ரெண்டா பழக முடியும்? என்னால நல்லவனா நடிக்க முடியாதுங்க. இங்க பாருங்க உமா, எனக்கு உங்களை பிடிக்கும். உங்களை மட்டும்தான் பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னா காரணம் கேட்காதீங்க.
பிடிக்கும் அவ்வளவுதான். நீங்க லைஃப் முழுக்க கூடவே இருக்கணும்னு விரும்புறேங்க. எல்லா பொண்ணுங்க மேலேயும் காதல் வரும், அது ஆண்களோட இயல்பு. ஆனா ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்தா மட்டும்தான் அவங்க அம்மா ஞாபகம் வருவாங்க. எனக்கு என் அம்மாவை ஞாபகப்படுத்தினது நீங்க தாங்க. எனக்கு உங்களை பிடிக்கும், உங்களுக்கும் என்ன பிடிச்சா இந்த பூவை எடுத்து தலையில வச்சுக்கோங்க. இல்லையா இந்த உலகத்தோட அடுத்த காதல் தோல்வி கதை என்னோட கதைன்னு நான் நினைச்சுப்பேன்.
எதுக்கு என்ன துரத்திக்கிட்டே வர? டேய் என் தங்கச்சிங்கடா. அது டேய் என் தங்கச்சி என்னடா பண்ண? கேக்குறல, சொல்றா என் தங்கச்சி என்ன பண்ண? அது அது சொல்டா. நீ என்னடா பண்ண? அது செல்வம், அது வந்து டேய் என்னன்னு சொல்றா. இல்ல செல்வம், நான் வேணும்லாம் எதுவும் பண்ணல. என்னடா பண்ண நீ? வேணும்னு பண்ணலனா என்ன பண்ண? டேய் என் தங்கச்சி என்னடா பண்ண? செல்வம், திஸ் இஸ் மை மிஸ்டேக். மிஸ்டேக்கா? டேய் டேய் நீ ஏதோ பேசுற, எனக்கு புரியல. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. என் தங்கச்சி எங்க? சுப்பு சுப்பு என் ஆபீஸ்க்கு வந்தா. ஆபீஸ்க்கு வந்து சொல்றா. அதான் கோவத்துல கோவத்துல. டேய் டேய் இந்த பார், என்ன கன்ஃபியூஸ் பண்ணாத. என்னடா பண்ண என் தங்கச்சிய? சொல்றா. நான் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் நினைச்சு பார்க்கல. டேய் டேய் எப்படிலாம் நடக்கணும்னு நினைக்கல? டேய் என்னடா சொல்ற? இது பார், கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. கேக்குறல, சொல்றா. எப்படி சொல்றதுன்னு தெரியல செல்வம். டேய் இந்த பார், கன்ஃபியூஸ் பண்ணாத, சொல்றா. என்ன நடந்தது சொல்லு. சுப்புவும் சேகரும் ஏதோ பிளான் பண்ணி காயத்ரியை பத்தி தப்பா பேசுற மாதிரி ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு என் ஆபீஸ்க்கு வந்து என்னை எல்லாரும் எதிர்க்கையும் அசிங்கப்படுத்திட்டு போனா. அதான் அந்த வீடியோ டெலீட் பண்றதுக்காக நான் அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனேன். அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டு அவளை ஒரு கரண்ட் கம்பத்துல தள்ளி விட்டேன். டேய் கம்பத்துல என்னடா ஆச்சு அவளுக்கு? சொல்றா என்னடா ஆச்சு? அது எதிர்ச்சியா தான் நான் பண்ணேன், வேணும்னு எதுவும் செய்யல. சுப்பு சுப்பு வந்து சுப்பு வந்து சுப்பு வந்து சுபு வந்து செத்துட்டா செல்வம். நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் செல்வம். அட பாவி, என் சுப்புவை கொன்னுட்டியாடா? இல்ல செல்வம், நான் எதுவும் வேணும்னு பண்ணல செல்வம். டேய் என் தங்கச்சியை கொலை பண்ணிட்டு நல்லவன் மாதிரி வந்து நடிக்கிறியாடா? ஐயோ, இல்ல, எனக்கு அவன் பிடிக்காதவனா. ஆனா கொலை பண்ற அளவுக்கு பிடிக்காத ஒண்ணு இல்ல. நான் எதாச்சியா அவளை கரண்ட் கம்பத்துல தள்ளி விட்டேன். ஆனா இந்த மாதிரி ஆகும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சீ, நடிக்காதடா. என் தங்கச்சியை கொல்லணும் தானே நீ தள்ளி விட்டுருக்க. சத்தியமா இல்ல செல்வம், என்ன நம்பு செல்வம், டேய். நம்பு. நான் எதுக்குடா உன்னை நம்பணும்? நியாயமா பார்த்தா நான் தாண்ட உன்னை கொல்லணும். என் தங்கச்சியை கொண்டு நீ உயிரோடவே இருக்க கூடாதுடா. டேய் செல்வம், டேய் சாவுடா, சாவுடா உன்னை. கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்ட ஒரே காரணத்துக்காக அவளை வாழ விடாத பண்ணிட்டேடா உன்னை. எல்லாம் உயிரோடவே இருக்க கூடாதுடா. நீ சாவு, நீ சாவணும்டா. தங்கச்ச கொண்ட நீ செத்து ஆகணும்டா உன்னை. ஏய் ஏய் விடுடா, விடுடா, விடுன்னு சொல்றல, விடுடா. டேய் நீ யாரா நடுவுல? இவன் என் தங்கச்சி என்ன பண்ண தெரியுமா? தெரியுடா, உன் தங்கச்சி சாக வேண்டியதுதான். அட பாவிகளா, எல்லாரும் பிளான் பண்ணிதான் என் தங்கச்சி கொன்னுட்டீங்களாடா? இல்ல செல்வம், சத்தியமா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. நான் தெரியாம தான் பண்ணேன். சூர்யா, நீங்க இவங்கிட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? டேய் உன் தங்கச்சியை நாங்க எல்லாம் சேர்ந்து திட்டம் போட்டு தான் கொலை பண்ணோம். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ போ. டேய் என்ன சொன்ன? என்ன சொன்ன? விடுடா, பிளான் பண்ணி தான் கொன்னுடா. வீரா, தேவையில்லாம எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? பின்ன என்ன சூர்யா, அதான் தெரியாம பண்ணிட்டீங்கல்ல. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரண்டர் போயிட்டு இருக்கீங்கல்ல, அப்புறம் எதுக்கு இவன்ட் எல்லாம் பேசிக்கிட்டு? சரி சுப்புங்க பின்னாடி கார்ல தான் இருக்கா. சுப்பு, சுப்பு, டேய் சுப்புவை காணோம். எங்கடா வச்சிருக்க சுப்புவை? சொல்லி தொலைடா, எங்கடா சுப்புவை காணும்டா? இங்க என்ன செல்வம், பின்னாடி தானே பாருடா. எங்க?
சுபு நான் இங்கதான் நான் இங்கதான் படுக்க வச்சிருந்தேன். ஆனா எங்க எங்க சுபு டேய் கொலகாரா ஏய் என் தங்கச்சியை கொண்டு புதைச்சிட்டியாடா. அவளை உயிரோட வச்சு சமாதி கட்டிடுவேன்னு சொன்னியடா. நிஜமாவே அது மாதிரி பண்ணிட்டியாடா? டேய் விடுடா கையெடு போ. சில்லற பிரச்சனையோடு இருந்த இந்தியாவில் சில்லறையே பிரச்சனையாக மாறினது இந்த 2 மாசத்துல தான். ஏடிஎம்ல பணம் வந்தா என்னமோ எக்ஸாம் ரிசல்ட் வந்த மாதிரி ஃபீல் பண்ணது இப்பதான். ஆனா ஏடிஎம்ல காசு இருக்கானே தெரியாம நிறைய பேர் கியூல நின்னது கடந்த 2 மாசத்துல தான். குழந்தைங்களுக்கு எதிரான வன்முறை செயல்கள் அதிகமாக நடந்தது இந்த 2 மாசத்துல தான். சேஞ்ச் இல்லைன்னு எல்லா உண்டிலும் உடைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் நாங்கெல்லாம் மிடில் கிளாஸ். எவ்வளோ வச்சாலும் தாங்குவோம்.